கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்துக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக அழகானதும் நல்ல வல்லமை நிறைந்ததும் நிறைய சாரம் பொருந்தியதுமான ஒரு கிருபையுள்ள வாக்குத்தத்தம் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை உள்ளதும் நல்ல சாரம் பொருந்தியதுமான அந்த வாக்குத்தத்தம் எது? எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 31:14 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை வைத்து இந்த மாதம் முழுவதும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கு முந்தின வசனமாகிய 13வது வசனம், அதாவது எரேமியா 31:13 வாசிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆம், இந்த அருமையான வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், ஆனந்த களிப்பு உண்டாகும் என்று முதலாவது பார்க்கிறோம். மகிழுவார்கள் என்று இரண்டாவதாக பார்க்கிறோம். துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று மூன்றாவதாக பார்க்கிறோம். சந்திரம் சஞ்சலம் நீங்கும் என்று நான்காவதாக பார்க்கிறோம். சந்தோஷப்படுத்துவேன் என்று ஐந்தாவதாக அங்கு பார்க்கிறோம். இந்த வசனத்திலே ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய, அதாவது அவர்கள் ஆத்துமாவுக்கு வேண்டிய 5 ஆசீர்வாதங்கள் இங்க சொல்லுகிற 5 காரியங்கள் பாருங்க. இது எல்லாமே ஆத்துமாவுக்கு உரியது. ஆனந்தம் என்பது ஆத்துமாவுக்கு உரியது. மகிழுவார்கள் என்பது ஆத்துமாவுக்கு உரியது. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பது ஆத்துமாவுக்கு உரியது. சஞ்சலம் நீங்கும் என்பது ஆத்துமாவுக்கு உரியது. சந்தோஷப்படுத்துவேன் என்பதும் ஆத்துமாவுக்கு உரியது. இது எதுவுமே ஒரு பொருள் கிடையாது. அதாவது உருவாக்கப்பட்ட, செய்விக்கப்பட்ட, உண்டாக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. இது எல்லாமே இயற்கையிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மனவாட்டி சபைக்காகவும் தம்முடைய ஜனத்துக்காகவும் அதில் குறிப்பாய் உள்ளான மனுஷன் என்கிற ஆத்ம மனுஷனுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற 5 ஆசீர்வாதங்கள் தான் இந்த அருமையான வசனம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் அவருடைய உருவாக்குதலையும் கவனித்து பாருங்க. உடலுக்கு வேண்டிய ஆகாரம், இப்ப ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, அது ஆத்மாவுக்கு தேவையில்லை, அது உடலுக்கு தேவை. தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க, அது உடலுக்கு தேவை. உடை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த உடை உடலுக்கு தேவை. இப்போ தங்கும் இடம் எடுத்துக்கொள்ளுங்க, அது உடலுக்கு தேவை. நல்ல சொந்த விளைச்சல் அறுவடை எடுத்துக்கொள்ளுங்க, அது உடலுக்கு தேவை. இப்போ இப்படி உடலுக்கு தேவையான எல்லாவற்றையும் எண்ணெய், திராட்சரசம், கொழுமை, அப்புறம் இப்படி இதெல்லாம் கத்த சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடுத்த ஆண்டவர் இங்க ஆத்துமாவுக்கு தேவையான 5 நன்மைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 5ம் ஆத்துமாவை சார்ந்தது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவங்க சரீர புஷ்டியாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவங்க சரீரம் நல்ல ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுகிற
ஆத்துமாவை குறித்து சஞ்சலப்படுகிற, தன்னுடைய ஆத்துமாவை, தனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, தனக்குள் ஒரு உள்ளான மனுஷன், ஒரு உள்ளான மனுஷி வாழ்கிறாள். அந்த ஆத்துமா என்கிற உள்ளான மனுஷனுக்கு நாம் ஒரு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அந்த ஆத்துமா என்கிற உள்ளான மனுஷனை புஷ்டியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதை குறித்த கரிசனை இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. இதுல வருத்தமும் வேதனையும் என்னவென்று சொன்னா, அழிந்து போகிற சரீரத்துக்காக நாம் பாராட்டுகிற முயற்சிகளை விட, ஓ கர்த்தர் நல்லவன், அழியாத ஆத்துமாவாகிய உள்ளான மனுஷனுக்காக பாராட்டுகிற முயற்சிகள் ரொம்ப குறைவாயிருக்கிறது. நீங்க எவ்வளவு சோப்பு போட்டு குளிங்க, நல்ல 25 பவுனு 80 பவுனு ஏன் 100 பவுன் நகைய உடம்பெல்லாம் போட்டுக்கோங்க, நல்ல பச்சை காய்கறிகளை வாங்கி நிறைய சாப்பிடுங்க, ஓ நல்ல விலை உயர்ந்த அழகழகான வஸ்திரங்களை உடுத்துங்க, உங்கள் மற்ற யாருக்குமே இல்லாத சொத்துல பெருமை பாராட்டக்கூடிய நல்ல வாகனத்துல பிரயாணம் பண்ணுங்க. ஆனா இது எல்லாமே ஒரு நாள் அழியும். இது எல்லாமே உங்களை விட்டு, என்னை விட்டு, நம்மை விட்டு விலகோ. இது எதுவுமே நம்மோடு வரப்போவதும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறதை போல, ஆனந்தம் என்பது அது நம்மோடு கூட வரக்கூடியது. துக்கம் சந்தோஷமாய் மாறுவது என்பது அது நம்மோடு கூட வரக்கூடியது. ஓ கர்த்தர் நல்லவே, சஞ்சலம் நீங்குதல் என்பது நம்மோடு கூட வரக்கூடியது. நல்ல சந்தோஷப்படுத்தப்படுகிற அனுபவம் என்பது நம்மோடு கூட வரக்கூடிய, இதெல்லாம் மரணத்துக்கு பின்பும் தொடரக்கூடியவைகள். நம்முடைய தரிசனமோ, நம்முடைய ஏக்கமோ, நம்முடைய விருப்பமோ இதை சார்ந்துதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அதனாலதான் நம்முடைய ஊழியத்துல சரீரத்துக்கு தேவையானவைகளை குறித்து இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறதை விட, ஆத்துமா என்கிற உள்ளான மனுஷனை குறித்த சத்தியம்தான் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் அதிகமாய் போதிக்கப்படுகிறது, அதிகமாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த உள்ளான மனுஷனாகிய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் நன்மை என்ன என்று சொன்னால், அது ஆனந்தம் என்று பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது ஆனந்த களிப்பாய் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஆனந்த களிப்பாய் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி, என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆம், ஆனந்தம் என்பது என்னவாம்? யார் ஒருவர் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து, எதிர் வாழ்க்கையை குறித்து, அல்லது நடக்கிற பிரச்சனையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி செய்வதென்று தெரியல, இதை யாரை கொண்டு செய்வதென்று தெரியல, இது என்ன நடக்க போகுது என்று தெரியல, முழு தேவை சந்திக்கப்படுமா தெரியல சொல்லி பலவிதமான புலம்பல்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த புலம்பலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆனந்த களிப்பாக மாற்றுகிறாராம். ஆமென். அப்படியானால் அந்த ஆனந்தம் என்பது என்ன? உங்கள் புலம்பலை ஆண்டவர் மாற்றப் போகிறார் என்று அர்த்தம்.
ஒரு ஊழியக்காரனாய் வேதத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்றேன், நீ வாயமோடு பேசாத, கத்தாத, சத்தம் போடாத, அழுகாத, சும்மா புலம்பிட்டு இருக்காத. இப்படியெல்லாம் சொல்லாமல், ஓ தேவனுடைய வசனத்தை நான் சொல்றேன், ஓ அந்த எரேமியா 30:13 படியாக உங்கள் புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்தமாய் மாற்ற போகிறார். அது எந்த புலம்பலா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட புலம்பலா இருந்தாலும் சரி. சிலருக்கு பிள்ளைகளை குறித்துதான் எப்பயுமே புலம்பல். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஆனாலும் அவ இன்னும் நல்லா படிக்கணும். பிள்ளைகள் நல்ல சோத்திரம் பேரெடுத்து இருப்பாங்க, ஆனா இன்னும் அவன் உயர்ந்த இடத்துல வரணும் பாச. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஆனா இவங்க சொல்லுவாங்க இன்னும் அதுல ப்ரமோஷன் வரணும் பாச. இப்படி சில பெற்றோரை பார்த்தா பிள்ளைகளை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில சகோதரிகளை பார்த்தா புருஷனை குறித்து ரகசியமா புலம்புவாங்க. அவரை மாத்தணும் பாஸ்டர், அவர் குணம் சரியில்லை பாஸ்டர், அவரு சுபாவம் சரியில்லை பாஸ்டர், இன்னும் அடங்க மாற்ற பாஸ்டர், எப்படியாவது கத்த மாத்தணும் பாஸ்டர். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புலம்பல்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் அது எந்த புலம்பலா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சத்திய வாக்கு என்னன்னா, இந்த சங்கீதம் 30:11 வசனத்தின்படி உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிறார். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, ஒரு சம்பவத்தை பாருங்களேன். அந்த சங்கீதம் 30:11 பார்க்கும்போது அங்க ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை என்ன செய்தா, அந்த மகிமை அமைதியா இருக்காம தானா கீர்த்தனம் பண்ணுதான். கர்த்தர் நல்லவன். பொதுவாக மகிமை என்ற நம்ம என்ன நினைக்கிறோம், அருமையான ஒரு தேவ பிரசன்னம், ஒரு பனி போர்த்தது போல ஒரு மெல்லிய தன்மை, அது அப்படியே வந்து நிசப்தமா நிரப்பும். அப்ப எல்லாரும் சோத்தரிப்பாங்க, ஒரு தெய்வீக அமைதி இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் போது அந்த இடத்துல இருக்கிற மகிமை கூட அமைதியாய் இருக்காம அது தேவனை கீர்த்தனம் பண்ணுமாம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்கிற போதக பிதாக்களே, ஓ விசுவாச ஜனங்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஆணித்தரமாய் உறுதிபட சொல்லுகிறேன், உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஓ கர்த்தர் நல்லவர். ஆனந்த களிப்பாய் மாற்றுவது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் உங்களுக்குள் இருந்ததும் தங்கியிருந்ததுமான மகிமை இனிமேல் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண போகிறது. அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய கிரியை உங்களில் உண்டாகும். கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல புலம்புவதில் பேர் பெற்ற யாரையாவது சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேரை பலரும் சொல்லலாம். அதுல புதிய ஏற்பாட்டில பேதுருவை சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த பேதுருவுக்கு வேலையா இருந்தது. பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட வாழ்க்கை புலம்புற வாழ்க்கை தான். ஆனா அதை விட அதிக புலம்பல்காரர் யாருனாக்கா எரேமியா என்கிறதான ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தான் சீயோனை குறித்தும், சீயோன் குமாரத்திகளை குறித்தும், தேசத்தை குறித்தும், ராஜாக்களை குறித்தும், ராஜ்யத்தை குறித்தும் புலம்பிக்கிட்டே இருந்தார். அதனாலதான் எரேமியா பெயரிலே எரேமியாவின் புலம்பல் என்கிற ஒரு 5 அதிகாரங்களுள்ள ஒரு புஸ்தகமே இருக்கிறது.
ஆனா அப்படி புலம்பலுக்கு பேர் பெற்ற, புலம்பலில் பிரசித்தி பெற்ற எரேமியாவே ஒரு நாள் புலம்பலை நிறுத்திட்டு அவர் தைரியமா சொல்றாரு. எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய புலம்பல்கார மனுஷனுடைய வாயே புலம்பல நிறுத்திட்டு கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையிடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவருடைய ஜீவியத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டார். அப்படியானால் இன்றைக்கு இந்த இருட்டோட ஜபத்திலே இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பலையும் இந்த எரேமியாவுக்கு எப்படி ஆனந்த களிப்பாய் மாற்றினாரோ உங்களுக்கும் அதை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இல்லாவிட்டால் கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் தனியா உட்காருங்க, அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஒரு பிடிங்க. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரர் சொன்னாரு புலம்பல் ஆனந்த களிப்பா மாறுன்னு சொன்னாரு, எரேமியாவின் புலம்பல் ஆனந்த களிப்பா மாறுன்னு சொன்னாரு, ஆனா எனக்கு மாறலையே அப்படின்னு கேட்டு பாருங்க. உடனே ஆண்டவர் உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நீங்க ஆனந்தம் அடைவீர்கள். நல்ல ஆனந்தம் உங்க ஜீவியத்திலே உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த எரேமியா 30:13 படி முதலாவது அவர் ஆனந்தத்தினால் நிரப்புகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. இரண்டாவதாக அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மகிழுவார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிழுவார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மகிழுவார்கள் என்றால் என்ன? இந்த மகிழுவார்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு விளக்குவதற்கு கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நல்லவே. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 10:7. எப்பிராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், மதுபானத்தில் களிப்பதை போல அவர்களுடைய இருதயம் களிக்கும், அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிக்கும், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிக்கும். இங்கு ஒரு மகிழுவதை குறித்து ஆண்டுடைய வார்த்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. சுத்திரம், அவர்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்தாக்கா, அவங்களுக்குள் நல்ல மகிழுகிற தன்மை வந்துட்டாக்கா, அவங்க முதலாவது எப்படி மாறுவாங்க? நல்ல பராக்கிரமசாலிகளை போல மாறுவார்கள். இரண்டாவது, அவர்களுக்குள் ஒரு களிப்பு உண்டாகும். மூன்றாவது, அவர்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான்காவது, அவங்க பிள்ளைகளும் மகிழுவார்கள். ஐந்தாவது, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். அந்த எரேமியா 31:13 படி மகிழுவார்கள் என்று சொன்னா, அது நாம் மகிழ்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது, பலவிதமான சம்பவங்கள், அடையாளங்கள் இருக்கு. இந்த வசனமே சொல்லுது அதற்கு ஒரு அடையாளம். மதுபானத்தால் களிப்பதை போல, மதுபானத்தால் களிப்பதை போல. அப்படின்னாக்கா, ஒருத்த மதுபானத்தை தெரியாம அளவுக்கு மீறி குடிச்சிட்டா அவன் எப்படி இருப்பான்? கவலைய மறந்து, துக்கத்தை மறந்து, வியாகுலத்தை மறந்து, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பேசி, அறிந்ததெல்லாம் சொல்லி, ஏதோ ஒன்றிலே அவன் அப்படியே லயித்து இருப்பான். அதை போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது அவங்களை பராக்கிரமசாலியா மாற்றி அவங்களை அப்படியே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. நாம் மதுபானத்தினால் மகிழ்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள்
கர்த்தருக்குள் களி கூறும். இந்த கடைசி நாட்களிலே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நீங்க இந்த மலைக்கு போங்க, சுத்துவாங்க, எங்கேயும் பார்க்க முடியாத நல்ல இடத்தை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இங்க போங்க, நிறைய விளையாட்டு இருக்கிறது என்று சொல்லுவாங்க. கர்த்தரே, இது மகிழ்வதற்கு இந்த உலகம் நிறைய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களுக்கோ இந்த இயற்கையினாலே செயற்கையினாலே பணம் கொடுத்து போகிற அந்த மகிழ்ச்சியை விட உண்மையான மகிழ்ச்சி எதுனா அது கர்த்தருக்குள் மகிழுகிற மகிழ்ச்சி. ஆண்டவர் சொன்னார், நான் எங்கேயோ என் ஊழியக்காரனும் அங்கே. அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வது, ஆண்டவரோடு சேர்ந்து நடப்பது, ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பது, அதற்கு பேர் தான் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த அருமையான தேவனுடைய செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, அந்த சோதரம் நல்ல மகிழ்ச்சியை இந்த மாதம் முழுவதிலும் என் ஆண்டவன் உங்க ஊழியத்திலே கொடுப்பார், உங்க சபையிலே கொடுப்பார், உங்க குடும்பத்திலே கொடுப்பார், உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் தந்து அதை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாம். அப்போ முதலாவது ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்பது சொல்கிறோம், கர்த்தர் நல்லவே, தேவனுக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாயிருந்து புலம்பல் எல்லாம் அப்படியே ஆனந்தமா மாறுது. இரண்டாவது நல்ல மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பதற்கு உலகத்துல பல வழி இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் பராக்கிரமசாலியாய் மாறுவது தான் நல்ல மகிழ்ச்சிக்கான இரண்டாவது வழி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக அந்த எரேமியா 31:13 சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொன்னாலும், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும், கர்த்தர் நல்லவே, எல்லாருடைய ஜீவிதத்திற்கு ஒரு பெரிய வேதனை என்னன்னா, எப்போதுமே எது குறித்தாவது ஒரு துக்கம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு துக்கத்தோடு தான் ஒவ்வொருவரும் காணப்படுகிறார்கள். அப்போ இந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அப்ப ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் என்று சொன்னா, அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறும்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோபு 9:27. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்ளுவேன் என்று சொன்னாள். இங்கு துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை குறித்து யோபுவின் புஸ்தகத்திலே கர்த்தர் நல்லவே அழகான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். அது என்ன விளக்கமா? அங்கலாய்ப்பை மறந்து விடுவது. அங்கலாய்ப்பு என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே மறக்க முடியாத பல வேதனையான சம்பவங்கள், மறக்க முடியாத பல துக்கமான சம்பவங்கள், மறக்க முடியாத இருதயத்தை அறுக்கிற சம்பவம், அதுதான் அங்கலாய்ப்பு. ஆனா ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற நேரம் வந்துட்டா அந்த அங்கலாய்ப்பு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது கிடையாது. அந்த அங்கலாய்ப்பை கூட ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அங்கலாய்ப்பை மாற்றுகிற கர்த்தர், இந்த அங்கலாய்ப்பை இல்லாமல் பண்ணுகிற ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உங்க ஜீவியத்திலே
இப்பொழுதே தேவன் தம்முடைய வல்லமையை ஒரு அபிஷேகத்தை அனுப்பி கர்த்தர் முற்றிலுமாய் அதை நீக்கிப்படுவதற்கு பலன் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அங்கலாய்ப்பை தான் ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றும். யாருடைய அங்கலாய்ப்பு சந்தோஷமாய் மாறினது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். இங்கு யாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது? அந்த துக்கத்துக்கு காரணமான அங்கலாய்ப்பு யாருக்கு மாறினது என்று சொன்னாக்கா, அந்த ஆதியாகமம் 16:11 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு வாழ்க்கை துணையாய் இருந்த அந்த ஆகாருடைய வாழ்க்கையில தான் அந்த அங்கலாய்ப்பு காணப்பட்டது. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரோடு பேசுகிறவர் என்று சொல்லுகிறார்கள், நல்ல தரிசனம் பார்க்கிறவர் என்று சொல்லுகிறார்கள், நல்ல வெளிப்பாடு உள்ள பெரியவர் என்று சொல்லுகிறார்கள், பல கோடி சொத்துக்கு அதிபதி என்று சொல்லுகிறார்கள். பார்க்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் ஆபிரகாம்னாலே அவர் படாபஸ்து மனுஷன்தான். ஆனா அவ்வளோ பெரிய பேர் பெற்ற மனுஷன் இன்னைக்கு என்னைய அங்கலாய்க்க விட்டுட்டாரு, வனாந்தரத்துக்கு துரத்தி விட்டுட்டாரு, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி துக்கத்தில் நிறைந்திருந்தால் ஆகார். அந்த துக்கமே அவளுக்கு அங்கலாய்ப்பை மாறினது. அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். அந்த ஆகாருடைய துக்கமாகிய அங்கலாய்ப்பை மாற்ற இறங்கி வந்த ஆண்டவர் அழகான ஒரு இஸ்மவேலை கொடுத்தார். அந்த இஸ்மவேலின் நிமித்தம் அந்த ஆகாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆம், இங்க ஒரு சத்தியத்தை வெளிப்படையா பேசணும். என்ன வெளிப்படையா பேச வேண்டியிருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக கைவிடப்பட்டது யாரால் என்று கேளுங்க, பாதிக்கப்பட்டது யாரால் என்று கேளுங்க, ஐயோ பாடு அனுபவிச்சது யாரால் என்று கேளுங்க. இந்த ஆபிரகாம் போன்ற நம்முடைய பார்வைக்கு யாரை பரிசுத்தவான் நினைச்சோமோ, யாரை நல்ல சொந்த விசுவாச வீரர்கள் என்று நினைச்சோமோ, யார் நல்ல செல்வ செழிப்புள்ளவங்க, அவங்க குறைவில்லாதவர்கள் நினைச்சோமோ, அவங்க மூலமா தான் இன்றைக்கு நம்முடைய பலருடைய ஜீவியம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நாம் பாதிக்கப்படாதபடி நம்மை பார்க்கக்கூடிய அந்தஸ்து அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் அந்த அந்தஸ்தை பயன்படுத்தாம ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் சிறுமையானவர்களையோ நடுத்தர வர்க்கத்தினரையோ இன்றைக்கு இருக்கப்பட்டவர்கள், ஆளப்பட்டவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் துக்கத்தை கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. யார் உங்களுக்கு ஆபிரகாம் போல தெரிஞ்சாரு? யார் உங்களுக்கு விசுவாச வீரன் போல தெரிஞ்சாரு? யார் உங்களுக்கு நல்ல செல்வசீமான் போல தெரிஞ்சாரு? யார் உங்களை நல்லா ஆதரிக்கிறவர் போல தெரிஞ்சாரு? அவங்க மூலமா தான் உங்க வாழ்க்கையில துக்கம் வந்து இருக்குது. அந்த துக்கம் தான் இன்னைக்கு உங்களை அங்கலாய்ப்பாய் மாற்றி இருக்கிறது. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அவங்க பரிசுத்தவானா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரரா இருக்கட்டும், நல்ல செல்வம் உள்ளவர்களா இருக்கட்டும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாய் உங்களுக்கோ எனக்கோ ஒரு சந்தோஷம் வரப்போவது இல்லை. நம்முடைய துக்கத்தை, நம்முடைய அங்கலாய்ப்பை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரே ஒருவர் உண்டென்று சொன்னா அவர்தான் தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் ஒவ்வொருத்தருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியும். இந்த ஆகாருடைய வாழ்க்கை அலைகிறதா இருந்தது, அலைந்து திரிகிறதா இருந்தது.
அவ அங்கலாய்க்கிறா, ஏன் நிலைமை இப்படி ஆயிருச்சு. நான் பாட்டுக்கு ஆகாராவே இருந்திருக்கலாம். வேலைக்காரின் தானே என்னை சொன்னாங்க, நான் வேலைக்காரியாவே இருந்திருப்பேன். காலையில இருந்திருப்பேன், 10 ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்தி இருப்பேன், 4 எரும மாட்டுக்கு ஆகாரம் வச்சிருப்பேன், 2 கண்ணுக்குட்டிக்கு வைக்கோல் போட்டிருப்பேன். ஐயோ, அவங்களுக்கு போய் சில உதவி செய்திருப்பேன். என்னால முடிந்த 4 வேலையை பார்த்துட்டு நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா வந்து கெடுத்துட்டாங்க, என்னை கொண்டு போய் சாராள்கிட்ட விட்டுட்டாங்க. சாராளுடைய பேச்சை தட்ட முடியல. சாராளுடைய பேச்சை கேட்டு நான் ஆபிரகாமோடு இணைஞ்சேன். ஆரம்பம் நல்லா தாங்க இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, ஏ வேலைக்காரி, நீ ஆபிரகாமுக்கு மனைவி ஆயிட்டியா? ஏ வேலைக்காரி, ஆபிரகாமோடு தங்க ஆரம்பிச்சிட்டியா? வேலைக்காரி, ஆபிரகாமுடைய கூடாரமே உனக்கு கிடைச்சிருச்சு. வேலைக்காரி, நீ பெரியவதான் சொன்னாங்க. எல்லாரும் பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாரும் என்னை பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கலையே, எனக்கு அந்த பெருமை நிலைக்கலையே. எல்லாருக்கு முன்னாடி நான் யாரு ஆபிரகாமுக்கு மனைவின்னு நினைச்சேனோ, இன்னைக்கு அந்த மனைவியின் அந்தஸ்து போயிருச்சு. எல்லாருக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள போய் தங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உரிமை கிடைச்சதோ, இப்ப அந்த வீடு என்னை வெளியே தள்ளிருச்சு. எல்லாருக்கு முன்னாடி எந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்னை பார்த்து நீ நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலோ, அதே சாராள் என்னை விரட்டி துரத்தியாச்சு. எந்த வீட்டுக்கு போனதுனால நான் என்னுடைய கன்னித்தன்மையை மாத்தினேன், என்ன கன்னித்தன்மை மாறி நான் கர்ப்பவதி ஆனேன். ஆனா இன்னைக்கு அந்த கர்ப்பமே எனக்கு எதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆகார் அப்படியே துக்கத்தினால் அங்கலாய்த்து கொண்டு இருந்தான். இப்ப கவனிங்க, இந்த ஆகாருக்கு வந்த இவ்வளவு பெரிய துக்கம், இவ்வளவு பெரிய அங்கலாய்ப்பு யார்கிட்ட வந்தது, எங்கிருந்து வந்தது? சோத்ர, நீங்க யாரை நல்லவர்கள் என்றோ, யார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் என்றோ, யார் செம்மையானவர்கள் நினைச்சீங்களோ, அவங்க மூலமா தான் உங்களுக்கு பல நேரத்துல துக்கம், அவங்க மூலமா தான் உங்க வாழ்க்கையில அங்கலாய்ப்பு. ஆனா இங்க அறிய வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. இங்கு அங்கலாய்ப்பை கொடுத்தது யார் என்பது முக்கியம் அல்ல. துக்கத்தை ஏற்படுத்தினது யார் என்பது முக்கியம் அல்ல. அந்த அங்கலாய்ப்பையும் துக்கத்தையும் சந்தோஷமா ஒருவர் மாற்றினார் பாருங்க. அவர்தான் இங்கு காரிய சித்தி உள்ளவர். அந்த காரிய சித்தி உள்ளவர் யார்னா, அவர்தான் உங்களையும் என்னையும் பார்க்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதத்துல உங்களுடைய அங்கலாய்ப்பு ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த மாதத்துல தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆத்துமாவுக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் முதலாவது நல்ல ஆனந்தத்தை கொடுக்கிறார். 2வது, அவர் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறார். சுதரம் நல்ல மகிழ பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவே. 4வதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்க என்ன நடக்கிறது? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதே 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க, அவர்களை தேற்றி அவருடைய சஞ்சலம் நீங்க. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய அடுத்த நிலைமை என்னன்னாக்கா, பயங்கரமான சஞ்சலத்தினால் நிறைந்திருப்பது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சஞ்சலம் என்றால் என்ன? இந்த சஞ்சலம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும், யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
1வது வசனம். யோபு 14:1 வாசிக்கிறேன். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சஞ்சலம் என்றால் என்ன? வாழ்நாள் குறுகி போவது. பிறக்கும் போது வளரும் போது எல்லாரும் சொன்னாங்க, மூக்குமா இருக்கிறான், மொழியுமா இருக்கிறான், நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான், நல்ல பார்க்குது ஜெகஜாண்டிக்கா இருக்கிறான் அப்படின்னா. அதனால இவன் வேகமா வளருவான், நல்லா வளர்ந்துருவாங்க. அது மாத்திரம் இல்ல, சீக்கிரத்துல இவன் சாக மாட்டான். சீக்கிரத்துல இவங்க செத்து போக மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு ஜெகஜாண்டிக்கா, அவ்வளவு பயங்கரமா இருக்காங்க. இப்படிதான் அநேகர் சொன்னார்கள், அதை அநேகர் கேட்டார்கள். ஆனா வாழ்க்கையில திடீரென்று ஒரு புயல் வீசுகிறது. அந்த புயல் வீசின உடனே ஒரே மனவேதனை, இருதயம் முழுக்க பயங்கர சஞ்சலம். 2வது எதிர்பாரா விதத்திலே ஒரு பெரிய வியாதி, மிகப்பெரிய வியாதி. மனதிலே சஞ்சலமோ சரீரத்துல வியாதி வந்துட்டாலே அந்த வசனம் சொல்லுகிறபடி அவங்களுடைய ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சு போயிடும். அப்படியே அந்த ஆயுசு நாட்கள் வெகுவாய் குறைந்து போகும். எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் இத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஐயோ இப்படி போயிட்டாங்க. காரணம் என்ன? இந்த சஞ்சலம் வந்தாலே வாழ்நாள் தானாகவே குறுகும். ஒரு ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு ஒரு கிருபையின் ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சஞ்சலப்பட்டு திரியாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அந்த சஞ்சலம் இல்லாத ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த சஞ்சலம் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. தானியேல் 7:15. தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க சஞ்சலத்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவிதான் பாதிக்கப்படும். ஆவி என்றாலே களி கூறக்கூடியது, ஆவி என்றாலே மகிழ்ச்சி அடையக்கூடியது. அப்போ இந்த சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க, சஞ்சலம் உங்களை நிரப்பிருச்சு அப்படின்னா உங்க ஆவிதான் பாதிக்கப்படும். ஆவி பாதிக்கப்பட்டு விட்டால் உங்க குரல் வளை சத்தம் தானாகவே தேயும், குறையும். உங்க கண்ணின் கருவிழி தானாகவே உள்ளே போகும், அப்படியே சுருங்கி போகும். அந்த ஆவி சஞ்சலத்தினால் நிறைந்து விட்டா உங்க கைகள் கால்களிலே தளர்வு உண்டாகிவிடும். அந்த ஆவியிலே சஞ்சலம் வந்து விட்டாக்கா உங்களுடைய முதுகு தண்டுவடம் நேரா இருக்காமல் தானாகவே படுக்க பார்க்கும் அல்லது வளைந்து கொள்ளும். ஏனென்று சொன்னா சஞ்சலம் என்பது அது உடல் உறுப்புகளை பாதிப்பதல்ல, அது நேர ஆவியை பாதிக்கக்கூடியது. அந்த ஆவியில பாதிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உடல் உறுப்புகளில் பலவீனங்களும் போராட்டங்களும் வர
மாற ஆரம்பித்து விடும். அப்படியானால் இந்த இப்படிப்பட்ட சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது யார்? சிலரை பார்த்தாக்கா மூளையில உட்கார்ந்துகிட்டு அல்லது தனியா உட்கார்ந்துகிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க, வருத்தப்பட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு இருப்பாங்க, யாரையாவது குறித்து மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சஞ்சலம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தயவு செய்து சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்து உங்க ஆவி முறிந்து போவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்காதீர்கள். அந்த ஆவி முறிந்து போகிறதுனாலே உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்துடாதீங்க. உங்க ஆவி முறிஞ்சி சஞ்சலப்படுகிறதுனாலே உங்களுக்கு கிருபைகளை இழந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒருவேளை இன்னைக்கு இந்த அருமையான காலை நேரத்திலே கண்ணீரோடு இந்த செய்தியை நீங்க கேட்கறீங்க, ஐயா இன்னைக்கு எங்க ஊழியக்கார் சொல்றதெல்லாம் எனக்கு தான் ஐயா, எனக்கு ஆனந்தமும் இல்லையா, எனக்கு துக்கம்தான் இருக்குது ஐயா, என்ற மகிழ்ச்சி இல்லையா, இப்ப நான் சஞ்சலத்தில் தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு, இது மாறணும், நீங்க யாராவது ஜெபம் பண்றது உண்மைன்னா உங்களுக்கு ஒரு கிருபையுள்ள அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை சொல்றேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். புலம்பல் 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. அவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இளம் வயது சகோதரி, வயது மூத்த சகோதரா, உங்க ஜீவியம் சஞ்சலத்தினால் இருக்கிறதா? சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்னும் எப்போ சாக போறேன்னு தெரியல, எவ்வளவு சீக்கிரத்துல சாக போறேன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி சஞ்சலப்படுகிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அந்த சஞ்சலப்படுத்துகிற ஆவியை உடைக்கிற சஞ்சலத்தை எடுத்து போட்டு விட்டு அந்த இடத்துல ஆண்டவர் தமது மிகுந்த கிருபையின்படி உங்கள் மீது இறங்குகிறார். உங்க தலை மீது இறங்குகிறார். அவர் இறங்குகிற தேவனாய் ஷபோதியா கரா துராபாரா கத்தரதியா, அவர் இறங்கி தம்முடைய தயவினால் அந்த சஞ்சலத்தை, அந்த சஞ்சலம் இல்லாத ஒரு நித்திய கிருபையோடு இறங்குகிறார் ஐயா. நல்ல கிருபையோடு இறங்குகிறார். அப்படியானால் இந்த வேதாகமத்திலே அதிகமா சஞ்சலப்பட்டது யார், சஞ்சலத்தினால் நிறைந்தது யார் என்பதை நாம் கண்டு கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகமம் 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். வேதாகமத்திலே அதிக சஞ்சலத்தை அனுபவிச்சது யாருன்னு பார்த்தா, இங்க ஆதி முற்பிதாக்களில் 3ஆம் பிதா என்று சொல்லக்கூடிய யாக்கோபு. இந்த யாக்கோபு சொல்றான், ஏற்கனவே ஒரு மகன் செத்து போயிட்டான், அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. இப்ப 2வது நீங்க சொல்றோம் பென்யமீனையும் கூட்டு போறீங்க. ஒருவேளை இவனுக்கும் ஆபத்து வந்து இவனுக்கும் ஏதாவது நடந்துருச்சுனாக்கா நீங்க என்னை சஞ்சலத்தோடு பாதாளத்துல அனுப்புவீங்க. அப்போ அதிக சஞ்சலத்தை அனுபவிச்சது யாக்கோபு. ஆனா அன்பான விசுவாச ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. எந்த பிள்ளைகளுக்காக அவன் சஞ்சலப்பட்டானோ, எந்த பிள்ளைகளுக்காக சஞ்சலத்துல நிறைந்திருந்தானோ அந்த யாக்கோபின் காதுகளை முதலாவது கர்த்தர் தொட்டார்.
ஆண்டவர் யாக்கோபின் காதுகளை தொட்டார். ஏன்னாக்கா தன் பிள்ளைக்காக சஞ்சலத்துடன் நிறைந்திருந்த யாக்கோபுக்கு அருமையான ஒரு செய்தி வருகிறது. அது யாக்கோபுடைய காதை தொடுது. என்ன செய்தினா, உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இன்னும் மரிக்கல, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்கிற நல்ல ஒரு செய்தி அவருக்கு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அந்த உங்களுடைய குமாரனாக யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், உங்களை பார்க்கும்படி அழைத்து வர சொன்னாருங்கிற செய்தி யாக்கோபின் காதுல பட்டதுதான். அந்த யாக்கோபின் சஞ்சலமெல்லாம் மாறிவிட்டது. என் குமாரனா, என்னுடைய குமாரனா, என்னுடைய யோசேப்பா, நான் தச்சு கொடுத்த பலவர்ண அங்கிய போட்ட அந்த பிள்ளையா, நான் அப்பத்தையும் பயத்தையும் கூழையும் கொடுத்து கொண்டு சவுல் கொடுக்க சொன்னேன் அந்த யோசேப்பா, ஆடு மேய்க்கிறத பார்த்துட்டு வாங்க அந்த மகனா, இன்னுமா உயிரோடு இருக்கிறான், நான் அவனை பார்க்கணும்னு சொல்லி அந்த சஞ்சலம் யாக்கோவின் வாழ்க்கையில பெரிய சந்தோஷமாய் மாறினது. இங்க ஒரு பெரிய சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. என்னைக்கு யாக்கோபின் ஆவி சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காம சந்தோஷப்பட ஆரம்பித்ததோ, அதுக்கு பின்னாடி யாக்கோபின் வாழ்க்கையை பாருங்க, மாற்றத்துக்கு மேல் மாற்றம், மேன்மைக்கு மேல் மேன்மை. இப்ப சஞ்சலம் நிறைந்தப்போ யாக்கோபு இருந்தது கானானில், சஞ்சலம் நிறைஞ்சப்போ யாக்கோபு இருந்தது பிள்ளைகள் இல்லாம. ஏன்னாக்கா யோசேப்பு எங்கேயோ போயாச்சு, காணாம போயாச்சு. பென்யமீனையும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற பையங்களும் தானியம் வாங்குறதுக்காக இதுக்கு போயாச்சு. இப்ப யாக்கோபு தனியா கிடக்குற. அப்போ சஞ்சலத்தோடு இருக்கும் போது ஒரு தனிமே, ஒரு விரக்தி. அடுத்தது இந்த சஞ்சலத்தினால அவன் புசிக்காம குடிக்காம இருந்தார். இப்ப இந்த சஞ்சலம் மாறின உடனே பாருங்க, நேரடியா அவருக்கு எகிப்தின் அருமையான ரதங்கள் வந்தது. இரண்டாவது, அந்த ரதத்தோடு ஒரு பெரிய ஊர்வலம் அவனுக்கு போனது. அந்த ஊர்வலத்தோடு போன உடனே நேரா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அந்த பார்வோனையே ஆசீர்வதிக்கிற அளவுக்கு யாக்கோபுக்கு உயர்வு வந்தது. அப்புறம் அந்த யாக்கோபுக்கு கோசேன் என்கிற தனி தேசம் கிடைத்தது. அந்த தனி தேசம் கிடைச்ச உடனே அங்கே தொலைஞ்ச ஒரு யோசேப்புக்கு பதிலாக இப்ப 70க்கும் அதிகமான பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நல்லது மகிழ்ந்து களி கூறுகிறோம். இப்போ யாக்கோபு வாழ்க்கையை பாருங்க, சஞ்சலம் மாறின உடனே அடுத்த ஒரு உயர்வு, அடுத்தடுத்த ஒரு மேன்மை வந்தது. இந்த செய்தியை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சத்திய வசனத்தை சொல்றேன். உங்கள் சஞ்சலத்தை மாற்றுகிற தேவன் இந்த யாக்கோபுக்கு கொடுத்த மேன்மைய, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கணத்தை, யாக்கோபுக்கு கொடுத்த அடுத்த உயர்வை இந்த மாதத்துல உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஆண்டவர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அப்போ யாக்கோபின் சஞ்சலத்தை மாற்றின ஆண்டவே உங்க சஞ்சலத்தை மாற்றுவார். ஆவியிலே நொறுங்குண்டு, ஆவியிலே வேதனைப்பட்டு, ஆவியிலே கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்க ஆவிய குதூகலிக்கக்கூடிய ஒரு செய்தி யாக்கோபுக்கு வந்ததை போல உங்களுக்கு ஒரு நற்செய்தி தூரதேசத்திலிருந்து வரும், தூர இடத்திலிருந்து வரும், அறியாத பகுதியிலிருந்து வரும். நீங்கள் இந்த செய்தியை கேட்டு ஆனந்த கூத்தாட போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் சஞ்சலம் மகிழ்ச்சியாய் மாறும். உங்கள் சஞ்சலம் அடுத்த மேன்மையும் கனத்தை உங்களுக்கு கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய சத்தியம். இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. கடைசியாக அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 5வது பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த மாதம் எப்படி பாஸ்டர் இருக்கும்?
இந்த மாதத்தில் என்ன நடக்கும் பாஸ்டர், இந்த மாதத்துல என்ன சம்பவிக்கும் கர்த்தர் சொன்னார் பாஸ்டர் என்று நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு சொல்றோம் யோசனை இருக்குது. ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். சந்தோஷப்படுத்துவேன், ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னாலே அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லவா? அது ஒரு பெரிய ஆனந்தம் அல்லவா? கர்த்தர் நல்லவே, சந்தோஷப்படுத்துவேன் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றார்னா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே உங்களுக்கு தந்துடுவான். சரி, இந்த சந்தோஷப்படுத்துதல் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அந்த சந்தோஷப்படுத்துதல் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிப்பீங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 27:12. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானம் உள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆமென். நீ ஞானம் உள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சந்தோஷப்படுத்துவேன் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க என்றார். அந்த ஞானத்தினாலே நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வைக்கிறார் என்றார். அந்த ஞானத்தினாலே அறியப்படாத ரகசியங்களை அறிந்து கொள்ள வைக்கிறார் என்றார். நல்ல ஞானமுள்ளவர்கள் எங்கே இருப்பார்கள்? ஆகாய மண்டலங்களில் ஒளிருகிற அந்த நட்சத்திரத்தை போல ஒளிருவார்கள், நல்ல மின்னுவார்கள், பிரகாசிப்பார்கள். அப்படியானால் இந்த அருமையான காலை வேளையிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் கடைசியாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, என் ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிப்பார். கர்த்தர் நல்லவே, நல்ல ஞானத்தினால் நிறைத்து பிரகாசிக்க செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சந்தோஷம் உங்களை எப்போதும் நிரப்புகிறதுனாலே அந்த தெய்வீக ஞானம் உண்டாகி ஒருவருக்கும் அறியப்படாத பல ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல போகிறார். அப்படி ஆண்டவர் சொல்லி உங்களை நடத்தும் போது எல்லாருக்கும் முன்பாக நீங்க சிரித்த முகமாயிருக்க, மகிழ்ந்து களி கூற, நல்ல சந்தோஷத்தினால் நிறைவாயிருக்க, அதை எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்ல ஆண்டவர் தாமே உதவி செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப வேதத்திலே யார் அதிக சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்கள் பிள்ளையை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவே. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த சாஸ்திரிகள். நட்சத்திரத்தை கண்ட உடனே ஆனந்த சந்தோஷம். எப்படி இந்த சாஸ்திரிகளுக்கு ஆனந்த சந்தோஷம் கிடைத்ததோ அதே போல் உங்களுக்கு கிடைக்கும். சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தின பிதாவாகிய தேவன் உங்களையும் சந்தோஷப்படுத்துவார். அந்த சந்தோஷம் இன்றைக்கும் என்றைக்கும் இப்போதும் எப்போதும் உங்களோடு உங்களை சார்ந்த யாவரோ
உங்களோடும் இருப்பதாக அந்த சந்தோஷத்தினால் நீங்கள் களி கூற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் கர்த்தர் 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வாராக. கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, எரேமியா 31:13 படி இந்த 5 விதமான நன்மையினால் என் உள்ளான மனுஷனுக்கு, என்னுடைய ஆத்தும மனுஷனுக்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய இந்த 5 புஸ்தியை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 13வது வசனத்தை கொண்டு உள்ளான மனுஷனுக்கும் ஆத்தும மனுஷனுக்கும் தேவையான 5 காரியங்களை குறித்து ஆண்டவர் தெளிவாய் இடைப்பட்டு அதற்கு வசனத்திலிருந்து நல்ல ஓமைகளையும் உபமானங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் சொல்லிக் கொடு. இந்த காலை வேளையிலே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறேன், நன்றி. எங்கள் ஆண்டவர் ஆவியை களிக்கூற பண்ணி இருக்கிறேன், நன்றி. சந்தோஷமாய் ஆனந்தமடைய வைத்திருக்கிறேன், நன்றி. இந்த 5 ஆசீர்வாதங்கள், இந்த 5 கிருபைகள் இதோ இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியை நிரப்புவதாக, ஆத்மாவை நிரப்புவதாக, உள்ளான மனுஷனை நிரப்பட்டுங்கத்தாவே. அனந்த கிருபையும் மகிழ்ச்சியின் தயவும் உடைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, தேவ சமாதானம் கொண்டு இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.